வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி தெய்வீக சக்தி பெருகி நமக்கு நன்மை தரும் ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகா பெரியவா கூறிய வழியை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். அதாவது நாம் அனைவருக்கும் வீட்டில் எந்த பொருளை வைக்கணும், எந்த பொருளை வைக்கக்கூடாது, எந்த பொருளை நம்ம வச்சா பயன் தரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுதான் மகா பெரியவாளை சந்திக்க வர பக்தர்கள் அனைவருக்கும் மகா பெரியவா அறிவுரை கூறி அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். அதே மாதிரி மகா பெரியவா அவர்களுக்கு தெளிவு மற்றும் அவர்களுக்கு யோசனைகள் மற்றும் பரிகாரத்தை பற்றி அவர் கூறி அதற்கேற்ற வழியையும் தருகிறார். இதுபோல் நிறைய பக்தர்கள் மகா பெரியவாளை சந்திக்க வருவார்களாம். அப்படி வரும்பொழுது மகா பெரியவாளை சந்திக்க வரும்பொழுது ஒரு பக்தர் கேட்டானாம், சதா பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் தடைகள் இருந்து கொண்டே இருக்குது, அந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு மகா பெரியவாளை கேட்டாராம். அதற்கு மகா பெரியவா பதில் கூறுகிறார். எப்பொழுதும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தடைகளும் நம்மை சுற்றி கொண்டே தான் இருக்கும். அதற்கு ஒரு எளிய பரிகாரம் மற்றும் வழியை நான் சொல்கிறேன், கேள் என்று சொன்னார். மற்றும் இதை நீ பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் உன் வீட்டில் போய் வச்சுடு, அப்போ தான் உன்னுடைய தடைகள் நீங்கும் என்றார். அது என்ன பொருள் என்றால் மயிலிறகு. அதாவது மயிலிறகு ஒன்றுக்கு மேற்பட்டது வாங்க வேண்டும். ஒத்தப்படையாக ஒரு மயிலிறகு வாங்கக்கூடாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மயிலிறகை வாங்க வேண்டும். அந்த மயிலிறகை உன்னுடைய பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் பச்சரிசியை நிரப்பி வை. அந்த பச்சரிசி மேலே ஒரு மயிலிறகை சொருகி வை பூஜை ரூமில். மற்றும் இன்னொரு மயிலிறகை நீ பணப்பெட்டியில் வைத்துவிடு. பணம் மேலும் மேலும் பெருகக்கூடும், கடன் தொல்லை இருக்காது, பணப்பிரச்சனையும் இருக்காது. மேலும் இன்னொரு மயிலிறகு பெட்ரூமில் சொருகி வைக்கலாம். அப்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் மற்றும் சண்டை சச்சரவுகள் நீங்கும். மற்றும் வேறு அறையில் நீ இந்த மயிலிறகை சொருகியும் வைக்கலாம் அல்லது ஸ்டிக்கர் போல் ஒட்டியும் வைக்கலாம் என்றார். இந்த மயிலிறகு ஆனது தடைகளை நீக்கக்கூடிய சக்தி படைத்தது. மேலும் இந்த மயில் இறகு இருக்கும் வீட்டில் தெய்வீக கடாட்சம் ஏற்படும். மற்றும் இந்த மயில் இறகு இருக்கும் இடத்தில் திருமண தடைகள் நீங்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்றாலும் தடை ஏற்பட்டாலும் அந்த தடைகள் விலகி சுப நிகழ்ச்சிகள் சுப காரியம் நடக்கும் என்றார். மேலும் இந்த மயில் இறகு முருகனின் வாகனமாக அவருக்குரிய பொருளாக விளங்குகிறது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று கூறுவோம் இல்லையா, அந்த பொருளுக்கு இதான் அர்த்தம். மேலும் இந்த மயிலிறகு வரவேற்பு அறையில் சொருகி வைக்கலாம். ஏன்னா வெளியிலிருந்து வருபவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் வருகிறார் என்று நமக்கு தெரியாது. அதனால் வீட்டில் இருக்கும் திருஷ்டி தோஷங்கள்
அனைத்தும் விலகும். இந்த மயிலிறகு ஆனது குடும்பத்தில் வீட்டில் தெய்வ கடாட்சம் பெருக செய்யும். மேலும் இந்த மயிலிறகு ஆனது அந்த வீட்டில் உள்ள தீய சக்திகளை நீக்கக்கூடியது மற்றும் அந்த வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடியது என்றார். மயிலிறகை உங்கள் வீட்டில் வைத்தால் பிள்ளைகளின் படிப்பு மேம்படும் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குவர் என்றார். மேலும் பொதுவாக வீட்டில் மயிலிறகு இருந்தாக்க வீட்டில் தடை நீங்கும் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டில் பீரோவில் அப்படி இல்லைன்னா கல்லாப்பெட்டியில் மயிலிறகை வச்சேன்னா பணத்தட்டுப்பாடு இருக்காது, வீண் பண விரயம் ஏற்படாது, வீண் செலவுகள் ஏற்படாது மற்றும் உனக்கு வரவேண்டிய பணம் அனைத்தும் வந்து சேரும், செல்வ கடாட்சம் ஏற்படும். பூஜை அறையில் மட்டும் கிண்ணத்தில் பச்சரிசியை நிரப்பி அதில் மயிலிறகை சொருகி வை அப்படின்னு மகாபெரிவா கூறினாராம். பொதுவாக சில வீட்டில் மயிலிறகை இருக்கும், அதை எப்படி எந்த இடத்தில் வைப்பது என்று தெரியாமல் போகும் மற்றும் அதனுடைய பலன்கள் மற்றும் பயன்கள் என்ன என்பதையும் தெரியாத நிலையில் இருப்பார்கள். வீட்டில் முக்கியமான 4 இடத்துல இந்த மயிலிறகை வைக்க வேண்டும் என்கிறார். அதாவது முதல்ல பூஜை அறையில் வைக்க வேண்டும், அடுத்தது பெட்ரூமில் வைக்க வேண்டும், அடுத்தது வரவேற்பறையில் வைக்க வேண்டும், அடுத்தது ஹாலில் வைக்க வேண்டும் என்று மகாபெரிவா கூறினார். மகாபெரிவா கூறிய பல பரிகாரங்களை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தவர்கள் பெரும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார்கள் மற்றும் அவர்களுக்கு பலன் ஏராளமாக கிடைத்தது என்று அவர்கள் அனுபவபூர்வமான உண்மையாகும். அவர்களின் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மேலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பது அவர்களின் அனுபவபூர்வமான உண்மையாகும். எப்பவும் மகாபெரியவாளை பார்க்க வரும் பக்தர்கள் அனைவரும் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி கூறி அதற்கு தீர்வு காண்பார்கள். அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் தடை, எப்பொழுதும் வீட்டில் தடை, மேலும் அவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் மற்றும் தொழில் முடக்கம், வேலையின்மை, மேலும் குடும்பத்தில் சதா சர்வபொழுது சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் போன்ற பல பிரச்சனைகளை மகாபெரியவாளிடம் கூறுவார்களாம். இதற்கு மகாபெரிவா கூறும் பரிகாரம் சிறியதாக தான் இருக்கும், ஆனால் எப்படி அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து போகும் என்று யோசிப்பார்கள். ஆனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் மற்றும் துன்பங்களுக்கும் தீர்வு கூறி அதற்கு ஏற்ற வழியையும் கூறி அதற்கு ஏற்ற எளிமையான பரிகாரத்தையும் மகாபெரியவா அவருடைய அறிவுரையின்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனால் மகாபெரியவா இந்த பொருளை வீட்டில் வாங்கி வச்சிடு, அப்பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கப் பெறும் மற்றும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் தடைகள் அனைத்தும் அது நீக்கிவிடும். மயிலிறகு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டு சுபிட்சம் பெறும், மேலும் தெய்வீக ஆற்றலை பெருகும், அந்த தடைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றார். இந்த மயிலிறகு எங்கு கிடைக்கும் என்றால் கோவில் கடைகளில் கிடைக்கும் மற்றும் முருகன் கோவில் கடைகளில் கண்டிப்பாக இந்த மயிலிறகை விற்பார்கள். நாம் மயிலிறகு வாங்கும் பொழுது எப்பவும் ஒன்றாக வாங்கக்கூடாது, ஒன்றுக்கு மேல் இருக்கும் எண்ணிக்கையாக நாம் அந்த மயிலிறகு வாங்க வேண்டும்.
இந்த பொருள் கண்டிப்பாக எல்லோருடையும் வீட்டில் இருக்க வேண்டும் என்று மகா பெரியவா கூறினாராம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாம் மயிலிறகை நாம் எந்த இடத்தில் வைப்பது மற்றும் மயிலிறகின் பயன்கள் மற்றும் மயிலிறகு வீட்டில் தெய்வீக சக்தியை கொடுக்கும் என்பதையும் நாம் பார்த்தோம். மேலும் மகா பெரியவா கூறும் எளிமையான பரிகாரத்தை பற்றி மேலும் மகா பெரியவாளின் அறிவுரையையும் நாம் இன்னைக்கு பார்த்தோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடையட்டும். மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.